ஹலோ கைஸ், நான் உங்களை ஆனந்த். எல்லாரும் எப்படி நல்லா இருக்கு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ராம்நாட்டிலே ஒரு 2வது பெரிய கம்மா எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம வந்திருக்கோம். அந்த கம்மாயோட இதை பாருங்கள். பெரிய வயதான முதியவர்கிட்ட கேட்டிருந்தோம். அவர் வந்து என்னென்னா, என்னை பற்றி வீடியோவில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லினால வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறோம். அவரோட வாய்ஸ் மட்டும் கேட்கும். இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 2வது பெரிய கண்மாய். இதுக்கு பேர் வந்து நாரை பறக்க முடியாத 48 மடைகள் உள்ள கண்மாய் என்று இது சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு 20-25 கிராமத்துக்கு இது நீர்ப்பாசனத்தை தரக்கூடிய கண்மாய். இதுக்கு வந்து வைகை ஆற்றிலிருந்தும் சருகணி வழியாக வரக்கூடிய அந்த காற்றாற்றிலிருந்தும் இதற்கு வந்து வாய்க்கால் இருக்கிறது. அதன் மூலமாகவும் இந்த கம்மாய் நிரம்பும். மழை நேரங்களில் மழை அதிகமாக பெய்தால் அந்த கம்மாய் நிரம்பும். இந்த கம்மாயை வைத்து ஒரு 25 கிராமங்கள் விவசாயம் செய்து இது விவசாயம் செய்கிறார்கள். வந்து வடகிழக்கு பருவமழையால் இந்த கண்மாய் வந்து நிரம்பும். தென்மேற்கு பருவமழையால் வந்து இந்த கண்மாய் வந்து நிரம்புவது ரொம்ப அபூர்வம். வைகை டேம்ல இருந்து தண்ணீர் திறந்து விட்டால் தான் தண்ணீர் வரும். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 2வது பெரிய கண்மாய். முதல் பெரிய கண்மாய் வந்து ராமநாதபுரம் மாவட்டம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வறட்சியில் எப்படி வாழ்கிறாங்கன்னு அதை பற்றி இந்த மக்கள் வந்து ரொம்ப வறட்சின்னு சொல்ல முடியாது. ஒரு நடுத்தர மக்கள் தான். எல்லாருமே விவசாயத்தை நம்பி ஒரு பாதி பேர் இருக்கிறாங்க. விவசாயம் வந்து இப்போ கடந்த காலங்களில் வந்து ஒரு 5 வருஷங்களாக நன்றாகவே இந்த கம்மாய் நிறைந்து விவசாயம் வந்து 5 வருஷமாகவே நன்றாக செழித்து வளர்ந்துக்கிட்டு இந்த வருஷமும் வரும் என்று நம்புகிறோம்.